الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال النبي صلى الله عليه وسلم ازهد في الدنيا يحبك الله وازهد فيما يد الناس يحبك الناس أو كما قال عليه الصلاة والسلام. நம் அனைவரையும் முஸ்லிமாக முஃமினாக படைத்து மேலும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தின் ஒரு அங்கத்தினராக ஆக்கினான். அந்த அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக மனிதர்களிடத்தில் இரண்டு விஷயங்கள் இருக்கிறது. ஒரு இடத்தில் பொருள்கள் அதிகமாக இருக்கிறது, அவர் அந்த பொருளை வைத்து பொருந்திக் கொள்கிறார். இரண்டாவது நபரிடத்தில் பொருள் இருக்கிறது, அந்த பொருளை வைத்து இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸாத் ஃபி துன்யா யுஹிப்புக்கல்லாஹ், நீ துன்யாவை விட்டு பற்றிக்கொள், அல்லாஹ் உன்னை நேசிப்பான். நீ மக்களை விட்டு நீ பற்றிக்கொள், மக்கள் உங்களை நேசிப்பார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் வந்தார்கள். அவருடைய வயிற்றில் கல்கள் கட்டி கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சென்று, யா ரசூலல்லாஹ், என் வயிற்றில் நான் உணவு உண்ணவில்லை, என் வயிற்றில் நான் கல்லு கட்டிருக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது புனித ஆடையை வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வயிற்றை காட்டினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றில் 2 கல்கள் கட்டி கொண்டிருந்தது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அல்லாஹ்விற்காக பொருந்திக் கொள்ள வேண்டும். அந்த பொருளை கொண்டு நாம் திருப்தி அடைய வேண்டும், இன்னும் கிடைக்க வேண்டும் இன்னும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நம்ம தான் நஷ்டவாளி ஆகுவோம் என்பவர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுக்கு மார்க்க கல்வி, இன்னும் நம் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும், எந்த இடத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா யஸலுன்னாஸ ஷையா, நீ மக்களிடத்தில் எந்த ஒரு வஸ்துவையும் கேட்காதே என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ நம்மகிட்ட ஒரு பொருள் இருந்தால் அந்த பொருளை வைத்து நாம் பொருந்திக் கொள்ள வேண்டும். மற்ற நபரிடத்தில் நாம் கேட்பது நம்மளுக்கு தான் அசிங்கம். 2 நபர்கள் அதிகமாக பேராசை கொள்வார்கள், மன நிறைவு பெற மாட்டார்கள். மன்ஹூமானி லா யஷ்பஆனி, மன்ஹூமுன் லா ஃபில் இல்மி லா யஷ்பஅ மின்ஹு வ மன்ஹூமுன் ஃபில் இல்மி ஃபித் துன்யா லா யஷ்பஅ மின்ஹு. இல்மிலே பேராசை கொண்டவர் மனநிறைவு பெற மாட்டார், இன்னும் துன்யாவுடைய ஆசையில் பேராசை கொண்டவர் மனநிறைவு பெற மாட்டார். இது நல்ல விஷயம் இருக்கிறது, கெட்ட விஷயமும் இருக்கிறது. இல்மிலே பெயர் கொள்வது, இல்மிலே நம்ம ஆசை கொள்வது நம்மளோட உயர்த்தான் செய்கிறது. அந்த துன்யாவுடைய ஆசை என்பது நம்முடைய தாழ்த்துகிறது, நம்ம நஷ்டத்திலே சென்று அடைகிறது என்பவர்களே. அப்போ போதும் என்ற மனத்தாண்மையுடன் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் வாழச் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.